வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். கலைஞர் மகளிர் உதவித்தொகை பெறுவதற்கு 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. அதோடைய டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம், கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கப்படுகிறது. இதற்காக 1,63,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதில் தகுதியான 1,06,00,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கும் பணி தொடங்கியது. விடுபட்டவருக்கு பொன்னான வாய்ப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் ஆண்டு வருமானம் உயர்வு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கலைஞர் உரிமை தொகை பெற வேண்டும் என்றால் அரசு சில தகுதிகளை வைத்துள்ளது. அதன்படி ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம், 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்துள்ள குடும்பங்கள், ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3500 யூனிட் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் ஆகியோருக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும். இந்த விதிமுறைகளில் ஆண்டு வருமானம் 2,50,000 என்பதனை ரூ. 3 லட்சம் அல்லது 4 லட்சம் உயர்த்தலாமா என்றும் அரசு பரிசீலனை செய்து வருகிறது. ஒருவேளை இது உயர்த்தப்படும் பட்சத்தில் அதிகளவில் பெண்கள் பலன் பெறுவார்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 லட்சத்துலேருந்து அல்லது 4 லட்சம் வரைக்கும் பரிசீலனை, அதாவது ஆண்டு வருமானம் 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரை உயர்த்தலாமா அப்படின்னு பரிசீலனை செய்து வராங்க. அப்படி செய்கிற மூலம் இன்னும் அதிகமான பெண்கள் இந்த உதவித்தொகையை பெறுவாங்க. அதன் மூலம் அவங்க ஒரு நல்ல ஒரு பலன் பெறுவார்கள் அப்படின்னு இதற்கான பரிசீலனை செய்து வருகிறது. அதுக்கு அடுத்தது, எனவே தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருகிற 29ஆம் தேதி முதல் இந்த உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று தெரிகிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. பெண்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து 2 மாதத்திற்குள் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். கடந்த முறை மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அதற்கான முகாம் தமிழகம் முழுவதும் 29ஆம் தேதி தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கல அப்படின்னா இந்த டைம் 29ஆம் தேதியிலேருந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அது மக்களுடன் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ் இது விண்ணப்பங்கள் கொடுப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இது தகுதியான பெண்களுக்கு 2 மாதத்திற்குள்ளேயே அவங்களுக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.